ஏமா இங்க இருக்கேன். எங்க வீட்லயே ஆளையே காணுமே. ஓ ஒருவேளை இங்க இருக்கேன் வாங்க. ஓ மேல இருக்கியா? வரமா அப்பா. இப்போ இங்க இருக்கியா நீ? நான் வீட்டையே சுத்தி பாக்குறேன். என்ன துணி காயப்பட வந்தியா? ஆமா, கோயிலுக்கு சித்தரை பார்க்க போறேன்ட்டு கிளம்பி போனீங்களே, என்ன சொன்னாரு? அங்க இருந்து நேரா ஒரே புடியா புடிச்சு இங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கேன். ஏன் ஒரே புடியா புடிச்சு வந்திருக்கீங்க? 2-3 புடியா புடிச்சு வரலாமே. பிடிக்கலாம், நீ சட்டை போடுவிய, யாரையும் பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்கல்ல, அதுதான் நேரா வந்துட்டேன். என்ன சொன்னாரு? ஆபத்துல இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கறத விலாவரியா சொன்னாரு. ஆபத்துல இருந்தா? ஆமா. எனக்கு கிணத்துக்குள்ள விழுந்தா எப்படி எந்திரிக்கணும்னாரா? இல்ல ஓடுற கார்ல இருந்து எப்படி குதிக்காம வெளியில வர்றதுன்னு சொன்னாரா? அவர் சாமியார்மா, அப்படிலாம் நக்கல் பண்ணக்கூடாது. கண்ணத்துல போட்டுக்க. என்ன போட்டுட்டேன்? உன் கண்ணத்துல போடுறி. சொல்லுங்க. இப்ப நம்மளை வந்து ஏனை துரத்திக்கிட்டு முடியாதுன்னு வச்சுக்க, இப்படி வளைஞ்சு ஓடணுமா, சரியா? நாய் நம்மள அப்படின்னு குலைக்குதுன்னு வச்சுக்க, நம்ம என்ன பண்ணுமா, ஓடக்கூடாதான், அப்படியே நின்று அப்படியே முறைக்க பார்க்கணுமா, நீ என்ன பெரிய சிங்கமா அப்படின்னு, சரியா? அப்புறம் புலி நம்மள துரத்திக்கிட்டு அப்படியே அஞ்சுன்னு வச்சுக்க, அப்படியே நம்ம செத்து போயிட்டா அப்படியே அப்படி கிடப்போம் பாரு, அப்படியே கிடக்கணுமா, அது பார்த்துட்டு போயிருமா. சிங்கம் நம்ம துரத்திட்டு வந்தோம்னா சும்மா கிருட்டுன்னு அப்படியே மரத்து மேலே ஏறி அப்படியே உட்காந்துக்கணுமா, சரியா? அப்படி பாம்பு நம்மளை துரத்துன்னு வச்சுக்க, நேராக குடு ஓடி போய் பெருமாமலையில் ஏறி அப்படி ஓடணுமா. அப்படிலாம் அருமையா சொல்லி கொடுத்தாரு. ஆனா கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்டேன் பாரு, அவரே பின்னங்கால் பெட்டாத்திட்டு ஓடி விட்டாரு. கொண்டாடிக்கு இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்டேன். என்ன சொன்னாரு? அவர் தான் பின்னங்கால் பெட்டல எடுக்க ஓடிட்டாரு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மனுஷனும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரும் ஒரு ஆணினம் தானே, பாதிக்கப்பட்டிருக்கலாம்.